ஏகேஎஸ் நாட்டுக்கோழி ஃபார்ம். இந்த வீடியோவில் காண இருப்பது கரும்பு தோட்டத்தை பற்றி கிடையாது. பட் இது வந்து ஃபார்முக்காண்டி நம்ம வந்து பில் வந்து அறுக்க வந்திருக்கோம். ஸோ இப்போ நாம் வளர்த்துட்டு இருக்க கோழி வந்து பார்த்திங்கன்னா கைராளி கிடையாது, இது வந்து சோனாலி. ஸோ சோனாலிக்கு வந்து நான் வந்து பில்லை வந்து கட் பண்ணி கொண்டே வைப்பேன். டெய்லியுமே மார்னிங் ஏதாவது ஒரு பசுந்தீவனம் அதுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மஞ்சளுங்கிற ஒரு பில்லை தான் நாங்கள் வந்து அறுத்து கொண்டு வைக்கிறோம். ஏன்னா அது வந்து அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தளத்தளன்னு மண்டி இருக்கிறதுனால சூப்பராக நல்லாவே கொத்தி சாப்பிடும். ஸோ நம்ம வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்ததுனால கைராளி கோழிகள் நம்மள்ட்ட கிடைக்காம போன ஒரு காரணத்துலலாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 2 மாதம் இடைவெளி வந்துருச்சு. பட்டு அது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையே கூட இருந்திருக்கும். இதை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். ஒரு கோழி பண்ணை வைக்கும்போது நம்ம என்னென்ன ப்ராப்ளத்தை வந்து நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா எல்லா டைமும் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றது கிடையாது. சக்ஸஸ் வர்றதுக்கு நம்ம நிறைய கஷ்டப்படணும். ஸோ கஷ்டப்படும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சரியான ஒரு பிளானிங் இல்லாமல் நம்ம போய் உள்ளே இறங்கிட்டோம்னா கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளம் வரும். ஸோ அது அடுத்த ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா கோழியுமே வந்து பார்த்திங்கன்னா சோனாலி கோழிகள். இந்த சோனாலி கோழி வந்து இப்போ எங்கள்கிட்ட விற்பனைக்கு உள்ளது. ஸோ நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுற டேட்டு தான் நான் மேலே காமிச்சிருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து பழைய வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட ப்ரோ கோழி இருக்குங்களா, முட்டை ஒரு ஸ்டேஜில் இருக்குங்களா அப்படின்னு கேட்பீங்க. அதனால தான் நாங்கள் வந்து டேட்டா போட்டே நான் வந்து வீடியோ போடுறது. ஸோ இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மள்ட்ட இருக்க சோனாலி கோழி வந்து பார்த்திங்கன்னா 2 மாதங்கள் ஆகி 3 நாட்கள் ஆகுது. இப்போது வந்து நம்மள்ட்ட விற்பனைக்கு உள்ளது. சோனாலி கோழி வந்து சொல்லணும் பார்த்திங்கனாவே நம்ம நாட்டு கோழி சிறுவடை மாரியே தான் இருக்குது. பட் அதில் எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் ஒன்றும் கிடையாது. பட் இருந்தால் கூட இந்த நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை விடுற கோழிங்கிறதுனால வந்து நம்ம வந்து காமனாக எடுக்கக்கூடிய எல்லா வேக்ஸும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். சரிங்களா? முதல் நாள் மேரெக்ஸ்லேருந்து ஐபிடி, லசோட்டா எல்லாமே நாங்கள் வந்து எடுத்துருக்கோம். ஆர்டிபி எல்லாமே குடல் புழு நீக்கம் பண்ணியிருக்கோம். எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழி நல்லாவே இருக்குது. பெரிய இழப்புகள் ஒன்றும் வர்றதில்லை இந்த கோழியை வளர்க்கும் போது. முட்டையோட ப்ரப்போஸ் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஒரு வருஷத்துக்கு வந்து எப்படியும் ஒரு 240 முட்டை கிட்ட நம்ம வந்து எடுத்துடலாம். ஏன்னா எங்கள்கிட்டருந்து வாங்கிட்டு போனவங்க முட்டை வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. நாங்கள் நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கும்போது முட்டை நல்லா இருக்குது, எந்த கோழியுமே இறந்து போகல, நல்லாவே இருக்குங்கிறாங்க. பட் கறிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அதனால தான் நான் பார்க்குறேன் இந்த சோனாலி கோழிகளை பொறுத்தவரை ரெண்டு வகையான லாபம் தெரியுது. ஒன்று கறிக்காகவும் விற்கலாம், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா முட்டையாகவும் எடுத்து முட்டையாகவும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் எங்கள் ஏகேஎஸ் ஃபார்மை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 2 வருமானம் வர கோழியை தான் எடுத்து நாங்கள் வந்து வளர்க்குறது. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு லாபம். ஸோ ஒன்று மட்டுமே பார்த்தோம்னா அது வந்து கம்ஃபர்டபுல்லாக ஆகிறது கிடையாது. நம்ம நிறைய ஒரு நஷ்டங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கறிக்கு மட்டுமே எடுத்து நம்ம வளர்த்துட்டு இருந்தோம்னா சிலப்போ ரேட் போகும், சிலப்போ ரேட் போகாது. அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதம் ஆயிடுச்சுன்னா 4 மாதத்துலேருந்து 5 மாதத்தில் இது முட்டை விட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? முட்டை விட ஆரம்பிச்சுன்னா நம்மளுக்கு அதுக்கு ஒரு லாபம் இருக்குது. அதனால் வந்து நம்ம எதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காமனாகவே வந்து இயற்கை தீவனம் கொடுத்து தான் வளர்த்துட்ருக்கோம். அது இல்லாமல் கம்பெனி ஃபீடு, லேயர் மேக்ஸு இப்போ வந்து கொடுத்துட்ருக்கு பார்த்திங்கன்னா லேயர் ஸ்டார்ட்ரு கொடுத்துட்ருக்கோம். லேயர் ஸ்டார்ட்ரு அது குரோயர் மாறப்போகுது. இன்னும் ஒரு 15 டேஸ்க்குள்ளே வந்து குரோயர் மாறும். ஸோ எதுக்கு வேண்டி நான் லேயர் தீவனம் வந்து கொடுத்து வளர்க்குறேன் பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து முட்டையை வந்து கரெக்டாக விடுறதுக்குன்னா அந்த பருவங்கள் வந்து கரெக்டாக வரும். ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்ணுறது கறிக்கோழி தீவனத்தை கொண்டாந்து முட்டை விடுற கோழி கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா வெயிட்டு தான் ஏறுமே தவிர வந்து முட்டை விடுறதுக்கான கொஞ்சம் டைமிங் எடுக்குது. ஆனால் முட்டை விட கொஞ்சம் டைமிங் எடுக்கும். ஸோ அதனால தான் நான் ஆர்கானிக் முறையில் வந்து நாங்கள் நிறையா வந்து தாவரங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். நிறைய கீரை வகைகள் இதெல்லாம் வந்து நான் பழைய வீடியோவில் நிறைய போட்டிருக்கேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறையாவே நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் இயற்கை மெடிசன் நிறையாவே நாங்கள் வந்து தண்ணியில் வந்து கலந்து கொடுத்துட்ருப்போம், தீவனத்தில் கலந்து கொடுத்துட்ருப்போம். இன்னமும் நிறையா இருக்குது. பட் அடுத்தடுத்து வேறு வீடியோவில் வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம். ஸோ இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ போடுறதே கிடையாது. ஏன்னா என்கிட்ட கோழி கிடையாது. அந்த டயத்தில் என்கிட்ட கோழி கிடையாது. கோழி இருந்தால் தானே நான் வீடியோ போட முடியும். ஏன்னா நம்ம வந்து டைம் பாஸ் பண்ணுறது கிடையாது. சரிங்களா? நம்மளோட பொருளை வந்து நம்ம விற்பனையும் பண்ணணும். ஸோ அதே நேரத்தில் வந்து அடுத்தவங்க வந்து வளர்க்க வர்றாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஆர்வத்தை தரணும். என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கை கட்டி வேலை பார்க்குறதோட நம்ம சொந்த தொழிலில் வந்து அது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதில் வந்து நல்ல ஒரு கஷ்டப்பட்டு நியாயமாக நான் வந்து உழைச்சோம்னா கண்டிப்பாக வந்து வருமானங்கள் வரும். ஸோ நான் கூட பார்த்திங்கன்னா என்கிட்ட கோழி இல்லாதப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய இடத்துல வந்து கேட்குற கஸ்டமருக்கு நான் வந்து கோழியில் வந்து கான்டாக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அப்படி கொடுத்தப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. ஏன்னா நம்ம வளர்க்குற குவாலிட்டி வேறு, அடுத்தவங்க வளர்க்குற குவாலிட்டி வேறு. அப்படி எடுத்துகிட்டு போய் எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளமும் நிறையா சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கோழியை வந்து சரியான முறையில் வந்து வளர்க்காமல் கொடுத்து அதுவும் இறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அதனால் வந்து நான் வந்து யார்ட்டாச்சும்
ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் வந்து சொல்கிறது வந்து அந்த கோழி நல்லா இருந்தால் மட்டும்தான் சொல்கிறது, சரிங்களா? மேக்ஸிமம் என்கிட்ட வளர்க்குற கோழி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபார்முலா எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் தான் நான் சேல்ஸே பண்ணுறது. அதனால் நான் வளர்க்குற கோழியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு கேரண்டியாகவே கொடுப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து வாங்கிட்டு போகிறவங்களுக்கு எந்த ஒரு மன கஷ்டமும் வந்துடக்கூடாது. வாங்கிட்டு போய்ட்டு நிறைய கோழிகள் சாகக்கூடாது. ஏதோ இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு 200 கோழி வாங்கிட்டு போகிறாங்கன்னா ஏதோ ஒரு 5க்குள்ளே தான் சாகலாம். அதுக்கு மீண்டு போணுச்சுன்னா அது பெரிய வந்து ஒரு இழப்பு வந்து நம்மள இது பண்ணும். ஸோ அதனால் வந்து நாங்கள் அந்த ரீசன் வரைக்கும் நாங்கள் விட்டுறதே கிடையாது. இப்போ எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோழிகள் இருக்குது. தேவைப்படுற நம்பர்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதுமே ஹோம் டெலிவரி பண்ணி தரோம். கேஷ் ஆன் டெலிவரி தான், அதையும் நான் சொல்லிடுறேன். தேவைப்படுற நம்பர்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெட்டைக்கோழி தான் இருக்குது. சேவல் வந்து கம்மியாக தான் நாங்கள் கொடுப்போம். ஏன்னா நாங்கள் வந்து முட்டை ப்ரொபோஸ்க்கு வண்டி எடுக்கிறதுனாலவே எல்லாமே பெட்டைக்கோழியாக தான் அதிகமாக வாங்குறது. எல்லா கோழியுமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். எங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா 2 பெரிய கோழி தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அது வெறும் ப்ரொபோஸ்க்கு வண்டி அந்த கோழி உள்ளே நிற்கிது. இப்போ எல்லாமே நாங்கள் வந்து வாங்கி தான் நாங்கள் வந்து அதை கரெக்டான முறையாக வளர்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சேல்ஸை பண்ணுறோம். தேவைப்படுற நண்பர்கள் எங்களை வந்து கண்டிப்பாக தொடர்புக்கொள்ளுங்கள். சிலப்போ கால் பண்ணி உடனே கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக கால் பண்ணுங்கள். ஏன்னா இது டிஎஸ்எல் நம்பரு. சில டைமும் நாங்கள் எங்கேயாச்சும் வெளியில் இருக்கும்போது டவர் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கிறதுனால, சரிங்களா? ஃபஸ்ட்டு டைம் ஃபோன் போகலேன்னு நினச்சிட்டு வச்சிட வேண்டாம். ஸோ அப்படி இல்லைனாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுவோம். வேறு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எங்கள்கிட்ட வந்து கால் பண்ணி நீங்கள் நேரடியாகவே தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அதேமாரி பார்த்திங்கன்னா நாங்கள் டெலிவரி வந்து எவ்வளோ தூரம் வந்தாலும் நாங்கள் டெலிவரி பண்ணி தருவோம். அதிகபட்சம் 50 கோழிலாம் எடுத்தால் ஒரு 200 கிலோமீட்டர் இந்த இதாக இருந்தாலும் நாங்கள் டெலிவரி பண்ணி தருவோம். ஸோ நேரடியாக பண்ணைக்கு வந்து ஆலோசனை தேவை, எப்படி கட்டுமானம் பண்ணணும், அது எப்படி நிர்வாகம் பண்ணணும், அது எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எங்களுக்கு உடனே கால் பண்ணி கேட்கலாம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை வந்து நாங்கள் சொல்லி தருவோம். கோழியோட ரேட் எவ்வளோன்னு நான் மென்ஷன் பண்ணவில்லை. அப்படி கோழிகள் வந்து தேவைங்கிற நம்பர்கள் ரேட்டை வந்து கால் பண்ணியே தெரிஞ்சுக்குங்க. நன்றி.